எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் தான். இட்லி தோசைக்கும் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி. அந்த காலத்தில் துவாதசி அன்னைக்கு கட்டாயமாக சுண்டக்காய் சேர்த்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம அதையே மறந்துட்டோம். அதில் இருக்கிற மெடிசினல் வேல்யூஸ் எல்லாம் நமக்கு மறந்தே போயிருச்சு. இந்த டேஸ்டியான இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் திரும்பவும் செய்வீங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். அதோட மருத்துவ குணம் உடையது. அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு இரும்பு கடாயில் 1 கப் அளவுக்கு சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பு எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிறோம். ஒன்று போல் கோல்டன் கலர் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம். வறுத்தது குக்கரில் சேர்த்துக்கிறோம். இல்லை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கழுவுனாலும் பரவாயில்ல. சுண்டக்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை மோர் தண்ணியில் கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். லேசாக 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு அந்த விதையெல்லாம் முத்தின விதையெல்லாம் தங்கிரும். கொஞ்சம் விதை பிஞ்சாக இருக்கிறது மட்டும் இந்த காயோடு இருக்கும். அதை அந்த கடாயில் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குறோம். நல்லா சிறு தீ வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், இதுவும் சேர்த்து வதக்குறோம். வாசனைக்காகத்தான் இது 2ஐயும் சேர்த்துக்கிறோம். நல்லா சுண்டக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. அந்த நேரத்தில் சுண்டக்காய்க்கும் அந்த பருப்புக்கும் தகுந்த அளவுக்கு மிளகாய், நான் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு மிளகாய் வத்தலும் சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்குறதுக்காக சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேன். அதோட 2 பல்லு நச்ச பூண்டு, பெருசாக இருந்தால் 1 போதும். அதை லேசாக தட்டி அதோடு சேர்த்து வதக்கியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு கழுவி எடுத்திருக்கேன். அதோட வதக்கி வச்சுருந்த சுண்டக்காய், மிளகாய், வெள்ளைப்பூடு, தனியா, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து இது வேகிற அளவுக்கு ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இதோடு கட்டி பெருங்காயம் போடலாம். நான் கொஞ்சம் தூள் பெருங்காயம் போட்டேன். இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. உப்பு இப்போவே போடலைன்னா அந்த மிளகாய் வாசனை ரொம்ப காரல் அடுக்கும். ஒரே ஒரு சின்ன தக்காளியை நல்லா கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போட்டு 4 விசில் வச்சு வேக விடுறோம். 4 விசில் வந்ததுக்கப்புறமேலு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ப்ரெஷர் இறங்கினோன்னு திறந்து பார்க்குறோம். எல்லாம் நல்லா வெந்திருக்கு. சுண்டைக்காய் எல்லாமே மேலே தான் நிற்கும். தக்காளி, வெங்காயம், மற்ற பொருட்கள் நம்ம போட்டது எல்லாமே கீழே இருக்கும். சுண்டைக்காய் மட்டும் அந்த தோலோடு சேர்ந்து மேலே நிற்கும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அம்மிலேயோ உரல்லையோ போட்டு ஜாஸ்தியாக இருந்தால் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த தோல் வாயில் கடிபடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால தான். இல்லை மிக்சியில் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். நல்லா அரைப்படாது. இந்த நேரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை கடாயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம் போட்டுட்டு ஒரே ஒரு வெள்ளைப்பூடை நச்சு இதோடு சேர்த்துக்கிறணும். இப்போ கடுகும் ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையும் சேர்த்துட்டோம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இந்த வெள்ளைப்பூடு நச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறோம். அதோட ஒரு 10லேருந்து 15 சாம்பார் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கணும். சாம்பார் வெங்காயம் தான் இதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். இது ஒரு மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு டிஷ்ஷு. அதனால் சாம்பார் வெங்காயம், சுண்டக்காய், வெள்ளைப்பூடு இது எல்லாமே உடம்புக்கு நல்லா ஆரோக்கியத்தை தரக்கூடிய பொருட்கள். அதனால் இதையே நீங்கள் செய்யுங்க. உணவே மருந்தாகும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமேலு நம்ம அந்த பருப்போடு சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி கொதித்த உடனே இறக்கிற வேண்டியது தான். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த சுண்டைக்காயை நல்லா பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இதோட நம்ம அடுப்பை அணைச்சிட ஒரு கிண்டிட்டு அடுப்பை அணைச்சிட வேண்டியது தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போ சுவையான ஆரோக்கியமான
சுண்டக்காய் பருப்பு ரெடி ஆயிருச்சு. மேலே கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி போட்டோன்னா வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.